தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனி தொகுதிகளில் கிறிஸ்தவர்கள் போட்டியிடுவதை எதிர்த்து இந்து மக்கள் கட்சியின் அர்ஜுன் சம்பத் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். பலா, நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மொத்தமுள்ள 234 தொகுதியில் 44 தொகுதிகள் பட்டியல் இனத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் இந்த பட்டியல் இனத்திற்காக ஒதுக்கப்பட்ட அந்த தனி தொகுதிகளில் இந்து, சீக்கியம் மற்றும் பௌத்தம் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை பின்பற்றும் பட்டியல் இனத்தரை அனுமதிக்க வேண்டும் என்று தற்போது இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதாவது இந்து, சீக்கியம் அல்லது பௌத்த மதத்தை பின்பற்றவர்களே பட்டியல் இனத்தர் என்று இந்திய அரசியல் சாசனம் தெரிவித்தது. இதே உச்சநீதிமன்றம் சமீபத்தில் வலியுறுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போது இந்த 44 தனி தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களில் 90% இந்து, சீக்கியம், பௌத்த மதத்தை பின்பற்றாதவர்கள் உள்ளார் என்றும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் மட்டுமே உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எனவே இந்த வேட்புமனு பரிசீலனையின் போது அரசியல் சாசனம் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தீவிரமாக ஆய்வு செய்ய வேண்டும் என அனைத்து தேர்தல் அதிகாரிகளும் சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும் என்றும் தற்போது மனுவில் தெரிவித்துள்ளார். அர்ஜுன் சம்பத் தாக்கல் செய்த மனுவானது அடுத்த வாரம் விசாரணைக்கு வரவுள்ளது. பாலா, விவரங்களுக்கு நன்றி மதன்.